அன்னை வாராகி தேவி வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான திதிதான் பஞ்சமி திதி. 6/4/2026 பங்குனி மாதத்தின் 23ஆம் நாள் திங்கட்கிழமையில் பஞ்சமி திதி. இந்த நாளில் உங்கள் வீட்டில் அன்னை வாராகியின் சிலை வைத்திருந்தால் தவறாமல் பால், பன்னீர் மற்றும் மஞ்சள் கலந்த நீரால் அபிஷேகம் செய்யுங்க. திருவுருவப்படம் வைத்திருந்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ சூற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் தீப வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா வாராகி வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீப வழிபாடு தான். 5 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும். தேங்காய் தீபம் ஏற்றுபவராக இருந்தால் வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதன் மீது தேங்காயை சரிபாதியாக உடைத்து நல்லெண்ணெய் ஊற்றி முக்கண் கொண்ட பகுதியில் 3 திரிகளையும் அடுத்த பகுதியில் 2 திரிகளையும் போட்டு தீபத்தை ஏற்றி வைக்கணும். பிரசாதம் மந்திரம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தவறாமல் அந்த பதிவையும் பாருங்கள். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு எளிமையான சூட்சமம் என்ன? இன்று இரவு அதை நீங்கள் செய்யணும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு மேலே ஒரு பழைய அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கு சுத்தமாக இருக்கணும். பழைய அகல் விளக்கு அப்படிங்கிறதுக்காண்டி கட்டக்கரைன்னு என்ன பிசு பிசுன்னு இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க. அந்த கல்லுப்பு மேலே வெட்டி வேர் அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, நல்ல ஆற்றல்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அந்த வெட்டி வேரை வைங்க. வெண்கடுகு சிறிதளவு, வெண்கடுகு இல்லாத பட்சத்தில் சாதா கடுகு உபயோகப்படுத்திக்கோங்க. அதன் மீது ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த கற்பூரத்தை பொருத்திடுங்க. பொருத்தி உங்கள் வீட்டோட எல்லா பகுதியிலையும் காட்டிட்டு வாங்க. அந்த வெட்டி வேர் எரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெட்டி வேரை பொடிசாக கட் பண்ணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. விளக்கு அப்படியே கையில் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஒரு பெரிய தட்டில் வச்சு ஒவ்வொரு அறையிலையும் அந்த வெட்டி வேரும் கற்பூரமும் சேர்ந்து எரியிற புகைப்படுற மாதிரி ஒவ்வொரு அறைக்கும் போயிட்டு வாங்க. அதன் பிறகு கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இதை நீங்கள் செய்வதனால் எதிரி தொல்லை நீங்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு குறையும், கண் திருஷ்டி தோஷங்கள் அறவே நீங்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.